ஆறாமுதாய் அடியே நாவி அகமே சித்திப்பான் தீரா வினைகள் தீர எண்மையாண்டாய் திருக்குழந்தை ஊர உனக்காட்பட்டு அடியே முன்னம் அம்மாவாருடைய ஆறாவது ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் அந்த ஆறாவது ஆழ்வார் அதனால தான் நாம் சொல்லுங்க அவர் ரங்கநாதர் அமுதனை கண்டவர்கள் மற்றொன்றை காணாவே அப்படின்னாரு. ஆனால் நௌகானுபவம் என்னன்னு கேட்டால் அமுதனை கண்டான்னா ஆறாவதுன்னு இந்த பாட்டாச்சார இந்த கிருஷ்ண சபைக்கு முதல்ல பிரதானமாக இருந்தவோ பாட்டாச்சார் தான். பாட்டாச்சாரியர்கள் தான் பிரதானமாக இந்த சபையை ஆரம்பிச்சது. அதனால என்ன கேட்டால் அவளுக்கு அந்த பெருமாளுடைய கைங்கரியம் மட்டும்தான் முக்கியமாக இருந்தது. இப்போ இந்த தொண்டமண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தேப்பெருமான் இருந்தாரோ அங்கே என்னன்னு கேட்டால் அது தெற்கே இருக்கிற திவிதேசங்கள் கூடாமல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திவிதேசம். ஆனாலும் கூட அந்த ஆறாவதனுடைய ஒரு அழகோ இதுவோ ஒன்று சொல்ல முடியாது அப்படி இருக்கிறது. அதனால என்ன கேட்டால் அந்த ஆறாவது அதனால தான் ஆழ்வார்னு பேர் ஆறாவது ஆழ்வார்னு பேருன்னு கேட்டால் பிரபந்தங்களுக்கு பூரா நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுக்க பெருமாள் அந்த போய் அந்த ஊர் தான் இருந்தான். உடலின் கழிச்சு மூடு அவளை உயிருண்டான் கடவுளே கொண்ட ஒரு ஓர் சடகோகன் உடலில் மடிய சொன்ன 1010 அழகி தீரவெல்லாம் காமனமாக்கியமான நாதமணிகள் வந்த உடனே கேட்டார். பாக்கி 1990 பாசுரம் கேட்டார். தெரியாது, இது வந்து தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதுன்னு அப்படின்னு என்ன பண்ணுறாரு கேட்டால் அப்புறம் போய் இது ஆழ்வார் திருநகரில் மதுரகவியாளுடைய கண்ணுநீர் திருத்தம் நிறைய ஆவர்த்தி பண்ணி இப்போ நம்ம ஆழ்வார் சாட்சாத்காரம் பண்ணி பிரபந்தம் பூரா வந்ததுன்னு ஆறாவது ஆள் வந்து அதனால அமுதனுடைய இதுதான் பிரச்சனை. அப்போ ஏற்பட்டாங்க அமுதனை பாரா விருவன் மாயா வான்னு சொன்னா வரமாட்டான், வரமாட்டான்னு நினைச்சா எதிர்க்க வந்து நிற்பன். பாரா விருவன் மாயா அவனுடைய மாயைகள் என்னங்கிறத அனுபவிக்கிற போது ஒரு ஆண்டாள் தான் அதைத்தான் மாயனை வந்தவடைங்கிற ஒவ்வொரு பாசனத்திலையும் இந்த மாயன்கிற சப்தத்துக்கு எவ்வளோ விஷயம்னு சொன்னான்னு கேட்டால் அவ்வளோ ஒரு ஆச்சரியமானது. ஒருவன் அவன் எம்பெருமான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணவன்னு இவன் நினைச்சானா அவன் வந்து இருக்க மாட்டான். நீ இவன் பண்ண போகிறது இல்லையோ அப்படின்னா உடனே வந்து பண்ணிவிடும். அப்படி மாயா மூட்டிய ஆறாமுதாய் அடியே நாவி அகமே செஞ்சுப்பார். அது இந்த பெரிய மகான்கள்லாம் வியாக்கியானம் நல்லா பண்ணியிருக்கா. நமக்கு ஒரு வியாக்கியானம் என்ன நாம பண்றதுக்கு அப்ப அவ்வளவு இது இருக்கா இல்லையா இல்லையா. ஆனா அந்த பெருமாளுடைய ஒரு அனுபவத்தினால சொல்றோம். ஆறாமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய். அதுல இந்த பாசுரத்துல 2 அடியேன்னு வருது. தீராவி நிகழ் தீர என்ன ஆண்டா திருக்குழந்தை ஊரா குணக்காட்பட்டு அடியேன் 2 அடியேன்னு வருது. 2 அடியேன் இதுக்கு சொல்லுவானோ அப்படின்னு கேட்டா, ஏன்னா மகான்கள் இருக்கிற மகான்கள் இருக்கிறத சொன்னாதான் அதுக்கு தாற்பயம் சரியோ எழுதலாம். அதனால என்னன்னு கேட்டா ஆறாவதே அடியே நாவே அகமே தித்திப்பாய். இந்த அடியேங்கிறத அடி ஏன் அகமே சித்திப்பாய் பிரிச்சுக்கலாமே தோன்றது. ஏன்னா ஆறாவது அடியேனுடலும் ஆறாவது அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய். அடியேனுடைய ஆவின்னா மனசுல தித்தி ஏன் தித்திக்கும்னு அகமே அதனுடைய ஆவியின் அகம் மனசு வாக்கு எல்லாத்தையுமே தித்திக்கும். என்ன காரணம்னு தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய். என்னுடைய வினைகள்லாம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனதுக்கு அப்புறம் உன்னுடைய அந்த அமுதமானது எனக்கு தித்திக்குமே தவிர ஏன் தித்திக்காது இருக்கணும். அடி ஏன் தித்திக்கும், ஏன் அது தித்திக்கணும், உன்னுடைய திருவடியானது ஏன் எங்களுக்கு தித்திக்கணும். தீரா வினைகள் எங்களுடைய வினைகள்லாம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போன பிறகு எங்களுக்கு என்ன கவலை, எனக்கு ஒரு என்ன சிரமம் இருக்கும்போது உன்னுடைய அனுகிரகம் பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கு. அந்த அனுகிரகத்தினால எங்களுடைய வினைகள்லாம் எப்பேற்பட்ட பண்ண போக்கடிய முடியாத பாவங்கள்லாம் கூட படும். அப்படிங்கிற போது ஏன் இந்த ஆவி தித்திக்காது இருக்கும். திரைகள் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குழந்தை ஊர உனக்காட்பட்டு அடியேன் இன்னும் உடல் வேணும்னு அடியேன் இன்னும் உடல் வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாவம் நான் திருப்பி பண்ணுவேனா பண்ண மாட்டேன். அவனை சேவிச்சுட்டான்னா அவன் ஏன்னா மாயாமூர்த்தி அவன் வந்து என்ன அனுகிரகம் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அவனை சேவிச்சுட்டால் அவனுடைய அடி அந்த அடியை அவனுடைய திருவடியை நாம் சேவிச்சுட்டோமானா நமக்கு எல்லா வினைகளும் தீர்ந்தத்தினால அவனுடைய அமுதமான அந்த திருமேனி அழகானது நமக்கு தித்திக்கும். அந்த தித்திக்கிறதுனால நான் வந்து உடல முடியாது. இந்த சம்சாரத்தில் இருந்தும் கூட அதில் ஒரு பற்று இல்லாதவனாக நான் இருக்க முடியுமா, நீ பண்ண முடியாத அப்படின்னு கேட்கிறேன். அது மாதிரி என்னன்னு கேட்டால் எம்பெருமானை நாம் ஆராதிச்சவானால் பெருமானுடைய எதில் பண்ணினா அவரிடத்துல ஒரு சரணாகதிங்கிற தத்துவத்தை நாம் தெரிஞ்சுட்டு கொண்டோம்னாலே கூட தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணோம். அப்படி பண்ணாலும் கூட நம்மளுடைய இதுவானது அகமகிழ்ந்து நமக்கு எல்லாத்தையும் அவன் கொடுக்கக்கூடியவன். அந்த கொடுக்கக்கூடியவனுடைய
ஒரு இது பண்ணோம். அது எப்படின்னு கேட்டால் ஒரு பட்சி இருந்தது. இன்னைக்கு உபனிஷத்து கதை தான். ஆனால் வேதத்திலேயே இந்த மந்திரம் வந்துருக்கு. ரிக்வேதத்தில் இந்த மந்திரம் வந்திருக்கு. வாசு பர்ணோ சைஜா சகாயோ சமானம் ரிக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்யதி அனஸ்னம் அந்யோ அபிஜாகசீதி. 2 பட்சி ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு. அதில் என்ன பண்ணுறது, ஒரு பட்சி நல்லா எல்லாத்தையும் சாப்பிடுது, ஒன்று வெறுமையே இருக்குங்க. ஏன்னு கேட்டார். இந்த மாதிரி அதாவது தயோர் அந்நியது பிற்பலம் சுவாத்தி பழத்தை சாப்பிடுது, ஒன்று வெறுமையே இருக்குதுன்னா. ஏன்னு கேட்டால் இந்த பழமாக சாப்பிடக்கூடாது ஜீவாத்மா. ஒன்றுமே சாப்பிடாத உட்காந்துருதே அது பரமாத்மா. அந்த பரமாத்மா இதனுடைய இந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுறான், தன்னுடைய பாப புண்ணியங்களுடைய பலனை அனுபவிக்கிறது ஜீவன். அந்த ஜீவன் பரமாத்மாவன். அவன் பரமாத்மாவனால இந்த இது ஒன்றையும் அனுபவிக்க வேண்டாது, அது பாட்ட சுத்த சத்துவமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த நம்மளுடைய அப்படி எப்படி இருக்குன்னா, இந்த ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவனுடைய பாவ சேடங்கள்லாம் கூட அந்த பரமாத்மாவுடைய பக்தியினுடைய கூட சேர்ந்தத்தினாலேயே இவனுடைய பாவங்கள்லாம் போய் இவனும் அனசனன் சாப்பிடாத இருக்கக்கூடியவனாக ஆகிறான் அப்படின்னு பாஷ்யத்தில் வேத பாஷ்யத்தில் அங்கே எழுதி கொடுக்குற மாதிரி என்னன்னு கேட்டால், நம்மளுடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஜென்மாக்கள் உண்டுன்னு சொன்னால் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்தாலும் கூட எம்பெருமான் உள்ளம் பற்றி நம்ம அவரிடத்துல சரணாகதியை பண்ணினோமானால் நம்மளுடைய பாவங்கள்லாம் போகணும். ஒரு இடத்துல பிராட்டி பாசதி நேந்தி பாசதி இருக்கிற போது அந்த பாசத்தில் இருக்கிற அவரை எம்பெருமான் சரணாகதி பண்ணிவியே அப்படின்னு பிராட்டி பிரார்த்திக்கிறார். மாதிரி ஜீவன் வந்திருக்கானே, இதை நீங்கள் சரணாகதி பண்ணியிருக்கணும்னு அவன் சொல்கிறான். இல்லை அவனுடைய புண்ணிய பாவத்தை பலனை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கேன், சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிற போது அவனுக்கு எப்படி நான் மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு அவன் பிராட்டி பதில் சொல்கிறா, உடகாரமாக இருந்து எம்பெருமான இடத்துல நம்மை காமிச்சு கொடுத்து நமக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்க பிராட்டி என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ ஒரு காரியம் பண்ணும், சரணாகதி பண்ணவனுக்கு இந்த பாப புண்ணியம் இல்லை, அவன் அனுபவிக்க வேண்டாம், சாஸ்திரத்தில் சொன்னதுக்கு அனுபவிக்க வேண்டாம். பண்ணாத இந்த சாஸ்திரப்படி ஜென்மா எடுக்கிறது, எத்தனை ஜென்மா வேணா எடுத்துக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறான். அப்படியானா நான் கொடுக்குறேன்னு என் பெருமான் சொல்கிறான் அப்படின்னு உதாரண வியாக்கியானத்தில் ரொம்ப அபூர்வமான வியாக்கியானம் இருக்குது. அது மாதிரி படி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டால், நாம் வந்து நம்மளுடைய என்ன காரியங்கள் செய்தாலும் கூட சாஸ்திர விரோதம்னு காரியங்களை செய்து அவரிடத்தில் சரணாகதி பண்ணினோமானால் நமக்கு நிச்சயமாக இந்த பாபங்கள்லேருந்து விடுபட்டு மோட்சங்கிறது சித்தம். அது நமக்கு பெருமாள் நல்லா அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கான். அதை பற்றி நிறைய மகான்கள்லாம் நிறைய நமக்கு உபகாரங்கள்லாம் செய்து கொடுத்துருக்கா. அதை நாம் பண்ணுவோம். அந்த மாதிரி என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு கிராமங்கள்லாம் இது ஒரு விஷயமா நம்ம அந்த மரத்தில் வந்து பார்க்குற போது தோணுது. கிராமங்கள்லாம் இந்த வித்வான்கள்லாம் இருந்தால் எல்லா ஊர்லையும் திருக்குழந்தையில் நமக்கு தெரிஞ்ச வேதபாராயணத்தில் 2 கோஷ்டி உண்டு. 2 பேரும் ஒரே கோத்திரக்காரால் தான் ஒரே இதுதான். ஆனால் அதிகார திருக்கோட்டி பாட்டாச்சர் திருக்கோட்டின்னு பேர். இந்த அதிகார திருக்கோட்டிக்கு பாட்டாச்சர் திருக்கோட்டிக்கு 100 அடி வித்தியாசத்தில் போகணும் பாராயணத்தில் வேறு அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் 200 பேர் 300 பேர் பாராயணத்துக்கு வந்துதான். எக்கை இருக்கிறவா 10 பேர் அதிகார திருக்கோட்டிக்கு வருவா, தொண்டை மண்டலத்தில் இருக்கிறவா எல்லாரும் இந்த கோஷ்டிக்கு, இந்த பாட்டாச்சாரியர் கோஷ்டி. அப்படி பாராயணம் ரொம்ப வசந்தியாக நடந்தது. இப்போ அங்கே மனுஷியாலேயே காணும், 4 பேர் 2 பேர் வரத்துக்கே காணும். ஆனால் எதுக்கு இது சொல்கிறோம்னு கேட்டால், இங்கே இந்த மாதிரி ஒரு சபை, கிருஷ்ண சபை, வேதாந்த தேசிக சபை, இன்னொரு சபைன்னு வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மொத்த பேர் இப்போ சுவாமி இன்னொரு வந்து விட்டார். வித்வான்கள்லாம் அங்கே இங்கே இருக்கிறதுக்கு போது பட்டணத்தில் வந்தாச்சு. எல்லாருக்கும் என்னன்னா ஊரில் இருக்கிற போது இந்த சுவாமி ஊரில் இருந்தார், இவர் உபயோகிக்கணும் அப்போ தெரியல. பட்டணத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு நாம் வந்த உடனே என்ன ஆகுது, ஓஹோ இங்கேருந்து நம்ம வாசிச்சா தேவையில்லையே, இன்னொன்று ஒன்றா தேவையில்லையே இருக்கு. அதுக்கு அவளும் மகான்கள் அங்கே இருந்துட்டான்னா இங்கே எப்படி நமக்கு உபகாரம் பண்ணுறது. அதனால் அது மாதிரி வந்து நமக்கு சதுபதேசம் பண்ணுறதுக்கு போதும் தான் மகான்களை ஒரு இடத்துல கொண்டு வச்சுருக்கேன். அதை பார்க்குற போது என்னென்னு கேட்டால், டவுனாக கிராமங்கள்லாம் இந்த காலக்ஷேபமோ இன்னொன்றும் இந்த நடந்துருது, இப்போ ஒன்றும் இல்லை. அதுக்கு நேரு இதுவாக பட்டணங்கள்லையோ டவுனில் பார்த்தா இத்தனை பேர் இருக்கு. இப்போ இன்னும் கேட்டால் நித்தியம் இந்த விதேசத்துலலாம் கூட நித்தியம் என்ன பண்ணுறாங்க, இது வச்சு அது நித்தியம் இந்த காலக்ஷேபம் பண்ணுறா, இது பண்ணுறான், அந்த உருவம் பண்ணுறேங்கிறான், அதை பண்ணுறேங்கிறான், இதை பண்ணுறேங்கிறான். இங்கே இருக்கிற போது சஞ்சாரம் பண்ணணும்னு தோணலை இருக்கு. கூடாது, இங்கே இருக்கிற போது சஞ்சாரம் பண்ணலே முடிஞ்சதுன்னா இப்போ சுவாமிக்கு முடியலைன்னா இங்கேருந்து ஃபோனில் பேசணும் சொல்லணும்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் ஆகுரம் அது ஒன்று அந்த மாதிரி ஒரு சபை, இந்த மாதிரி இந்த பெற்ற சபையை வச்சு இவா ரொம்ப நடக்கிறதுல இதில் பூர்வாசிரமத்திலே 2 தடவை இங்கே வந்திருக்கோம். நான் வந்துருக்கிற போது காரியங்கள் ஏதோ காரியங்கள் வந்துருக்கிற போது சௌரியம் அப்போ கொஞ்சம் தீர்த்த வசதிகள்லாம் கொஞ்சம் இருந்தது. அதனால் வந்து இங்கே வரணும் போகணும் தங்குறது. அது மாதிரி என்னென்னா இதை நடத்தி இந்த தர்மத்தை விடாத வாழையடி வாழையாக நடத்தினா தான் நம்மளுடைய சனாதன தர்மம் என்றைக்கும் அழிய போகிறது இல்லை.
ஆனாலும் கூட அது கொஞ்சம் மலினமாக ஆகக்கூடாது. பிரகாசிக்கு மேலே மேலே பிரகாசிக்கணுமே தவிர பிரகாசம் இல்லாது இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனைத்தான் பகவான் நமக்கு உபதேசம் பண்ணி கொடுத்துருக்கான். அதை யாராவது ஒரு புருஷகாரமாக இருந்து ஒரு 4 பேர் இருந்து நடத்தி அண்ணா வேலை நடக்குன்னா இந்த சபை ஆரம்பிக்கிறது நாம் சொல்றது தவறுதலாக இருக்கணும் தெரியல. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஊரில் இந்த சபை ஆரம்பிக்கிறது பாட்டராஜர் தான் காரணம். பாட்டராஜர் தான் காரணம் அப்படிங்கிறது அவள் தான் இருந்து நடத்தினார். இப்போ கூட அந்த பெரியவர் இருக்க அவர் ரகுநாத பட்டராச்சார்னு அவர் ரகுநாத பட்டராச்சார் புள்ள இல்லை, அப்புறம் ரகுநாத பட்டராச்சார் குமார் இருக்கார். அந்த ரகுநாத பட்டராச்சார் தான் ஆரம்பித்து இது பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி இது அப்படியே மேலே அவார்டு கொடுத்தது. இந்த மாதிரி இன்னும் 10 பேராக சேர்ந்து நன்னா பண்ணிட்டுக்கா வந்து பார்க்குற போதே ரொம்ப வசதியாக இருக்குது. இது மேலும் மேலும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் நடக்கணும். அதுக்கு நம்மளுடைய கண்ணன் நிச்சயமாக இருப்பான். நாதமுனிகள் ஆராதிச்ச கண்ணன் இன்னைக்கு இல்லை எத்தனையோ 1000 வருடக்கணக்காக பெருமாள் பெரியவாள்லாம் ஆராதிச்ச கண்ணன். இந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால இந்த சபை மேலும் மேலும் விருத்தியாகி இன்னும் அமோகமாக இன்னும் இந்த சின்ன இடமா இருக்குல்ல இந்த கட்டடம் கூட கிருஷ்ண சபைக்கு வந்து சேவமாக இருந்து நல்லா நடத்தி இன்னும் நிறையா நடக்கணும்னு திருவாரூர் ஆச்சாரியர்களுடைய